ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, உடுப்பி ஸ்டைலில் ஒரு ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரசப்பொடி இது வந்து செஃப் வெங்கடேஷ் பட் சார் வந்து பண்ணின அந்த உடுப்பி ரசப்பொடி. அது அதே போல் நானும் பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். அந்த ரசம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சார் சொன்ன மாதிரி வந்து நான் 1.5 கை அளவுக்கு, என்னோட கையில் வந்து 1.5 கை அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அதை வந்து ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரசம் வந்து நம்ம வைக்கிற மாதிரி கிடையாது. அதனால் இது எப்படி இருக்குது, நம்ம வந்து மிளகு பூண்டு அதெல்லாம் போட்டு வைப்போம். இது அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து அரை கை அளவுக்கு வந்து சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபயர் வந்து தீ வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கால் பங்கு அளவுக்கு வெந்தயம், நம்ம சீரகம் எடுத்தோம் இல்லையா, அதில் கால் பங்கு அளவுக்கு வெந்தயம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் வந்து சார் சொன்ன அளவுபடி அப்படியே பண்ணியிருக்கேன். அதுபோல் இது வந்து அந்த காஷ்மீர் சில்லி இருக்குது இல்லையா, அந்த வத்தல். இதுதான் கொஞ்சம் காரம் இருக்காது, நல்லா கலர் கொடுக்கும். அதனால் அந்த வத்தல் வந்து சேர்த்துருக்கு. அதுக்கடுத்து அதையும் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப கம்மி தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கணும் எண்ணெயிலே. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 20 அளவுக்கு மிளகா சேர்த்துருக்கேன் நான். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அந்த தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு ஆயிலெலாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ரொம்ப ஃபைனாக இல்லாமல் குறைன அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கலாம். நம்ம காஷ்மீர் சில்லி போட்டனால அப்படி ஒரு கலர், நல்லா ஒரு பிரைட் ரெட் கலர் வந்திருக்கு. நல்லா ஒரு ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். இதுதான் அந்த ரசப்பொடி. இதில் நம்ம அந்த ரசம் வச்சு இந்த ரசம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் சார் சொன்ன மாதிரி நான் வச்ச ரசம், உடுப்பி ரசம். கலர் வந்து அப்படி ஒரு பிரைட் ரெட் சூப்பராக இருந்துச்சு. அந்த கலர் பார்க்கவே ரசம் வந்து நல்ல ஒரு டெம்ப்டிங்காக இருந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெயில் கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்ல பெரிய தக்காளி 2 அதையும் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் பட்சார் சொன்னபடி அப்படி செஞ்சுருக்கேன். இப்போ வந்து புளி நமக்கே தெரியும் ஒரு ரசம் வைக்கணும் எந்த அளவுக்கு புளின்னு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த அளவுக்கு வெல்லம், உடுப்பி ரசம் அப்படின்னாலே அந்த வெல்லம் சேர்க்கணும், அதனால் அந்த அளவுக்கு வெல்லம். அப்புறம் பருப்பு கொஞ்சம் குக் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து 4 பேர்த்துக்கான அளவுக்கானது, கரெக்டாக 4 பேருக்கு இருந்துச்சு. நல்லா கொதிக்க விடணும். பருப்பு அந்த புளியோட ஸ்மெல்லு எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த ரசப்பொடி இருக்கு இல்லையா, நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ரசப்பொடி, அது 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக 2 சிட்டிகை பெருங்காயம் அதையும் சேர்த்துட்டு
நறுக்கின கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க கொத்தமல்லி இலைய. அவ்வளோதான். இந்த ரசம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருந்துச்சு. இப்போ உடுப்பி அப்படிங்கனாலே கர்நாடகா. அதனால கர்நாடகால வந்து எந்த டிஷ் வந்தாலும் வந்து ஸ்வீட்டா தான் இருக்கும். சாம்பாரா இருக்கட்டும், இல்ல இட்லிக்கு நம்ம சாப்பிட்ற சட்னியாக கூட எல்லாமே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ரசமும் வந்து ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் காரமும் இருந்துச்சு. அதனால் அது பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து ரசம் ரொம்ப சூப்பராக இருந்தது. சார் சொன்னபடியே அப்படியே வந்து நான் பவுடர் பண்ணி அப்படியே அந்த ரசம் வச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ரசம். கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட். நீங்கள் வேணால் ஸ்வீட் வேண்டாம்னா கம்மி பண்ணிக்கோங்க. பட் காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை